இல்லை. ஆத்மாவை பற்றி நம்ம எதுவுமே யோசிக்கிறது இல்லை. இந்த உடலை பற்றி தான் நம்ம வாழ்க்கை பூரா நம்ம யோசிச்சுட்டே இருக்கணும். இந்த ஆத்மாவுக்கான விஷயம் நம்ம தான் பண்ணியிருக்கோம் வாழ்க்கையில். உடலுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், இனப்பெருக்கம், தற்காப்பு, இதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த உடலுக்காக தான் பண்ணுறோம். நம்ம அந்த ஆத்மாவுக்கு நம்ம எதுவுமே கண்டுக்கிறது இல்லை. ஆனால் பகவத்கீதையில் என்ன சொல்லப்பட்டது, கிருஷ்ணர் முதல்ல அர்ஜுனருக்கு என்ன சொன்னார்னா, நீ இந்த உடல் இல்லை ஆத்மா அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் விஷயமே பகவத்கீதையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, உடல் இல்லை ஆத்மா. நம்ம இந்த உடல் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம பண்ணக்கூடிய காரியம் எல்லாமே பார்த்தீங்கன்னா தோல்வியில் முடியும். நம்ம இந்த உடலே கிடையாது அப்படிங்கிறாங்க. நம்ம உடல் இல்லை ஆத்மா அப்படிங்கிறது. ஆத்மா ஆத்மா நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம், உயிர் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இந்த ஆத்மாவை குறித்து தான் பகவத்கீதையில் முதல் 2வது அத்தியாயத்திலலாம் விளக்கப்பட்டிருக்கு. அதாவது நம்ம உடல் தளத்தில் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து என்ன நிலையில் இருக்கோம்னா பார்த்தீங்கன்னா த்விபாத பசு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது சாப்பிட்றது, தூங்குறது, இனப்பெருக்கம், தற்காப்பு, இது பார்த்தீங்கன்னா விலங்குகளும் பண்ணிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா நிறைய வேலைகள் பார்த்தீங்கன்னா விலங்குகளும் பண்ணிட்டு இருக்கு. அதே விஷயம் நம்மளும் பண்ணிட்டு இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அதை தாண்டி நாம மனித உடல் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. மனித உடல் கொடுக்கப்பட்டிருக்குல்ல, அப்போ அதுக்கான விஷயத்த நம்ம பண்ணோமா வாழ்க்கையில யோசிச்சு பார்க்கணும். சாப்பிட்றது, தூங்குறது, இனப்பெருக்கம், தற்காப்பு, அது வெளியில விலங்குகளும் பண்ணிட்டு இருக்கு. அதை தாண்டி மனித உடல் நம்மளுக்கு எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நம்ம வேதங்கள் தெரிஞ்சுக்கணும். இல்லை பகவத்கீதை, பாகவத்திலிருந்து நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கணும். அதை நம்ம யோசிக்காத வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிருக நிலையில தான் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. பகவத்கீதை என்ன சொல்றது, த்விபாத பசு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு, 2 காலுடைய விலங்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம எப்போ வந்து நம்ம குறிச்சு, அதாவது ஆத்மான என்ன, பரமாத்மானா யாரு, கடவுள்னா யாரு, நம்ம ஏன் கஷ்டப்படுறோம், துன்பம் ஏன் நம்மளுக்கு வருது, இந்த பௌதிக உலகத்தில் ஏன் துன்பம் வருது, இன்பத்தை தான் விரும்புகிற எல்லாருமே, ஆனால் துன்பம் வருது. இந்த மாதிரி ஏன் நம்ம பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு, பிறப்பு இருக்கு, இறப்பு இருக்கு, முதுமை இருக்கு, நோய் இருக்கு, இதை பற்றி நம்ம கேள்வி கேட்காத வரைக்கும் பார்த்தீங்கன்னா விலங்கு நிலையில தான் இருக்கும். யாரோ ஒருத்தர் வந்து இதை குறித்து கேள்வி கேட்குறாங்களோ, நான் ஏன் கஷ்டப்படுறேன், கடவுள்னா யாரு, அவர் எங்கே இருக்காரு, மனித உடல் எனக்கு எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு, அதோடைய நோக்கம் என்ன, இதை குறித்து யோசிக்கிற போது தான் அவர் மனிதன் அப்படிங்கிற நிலைக்கு வர்றார். என்ன நிலைக்கு வர்றார், மனிதன் அப்படிங்கிற நிலைக்கு வர்றார். அவரு அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா விலங்கு நிலையிலே தான் இருக்கார். த்விபாத பசு, த்விபாதனா 2 காலுடைய விலங்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது வரைக்கும் அவர் விலங்கு நிலையிலே தான் இருக்கார். எப்போ வந்து கேள்வி கேட்குறாரோ, நான் யார், கடவுள் யார், என் கடவுளுக்கு எனக்கு என்ன உறவு, எனக்கு எதுக்காக மனித உடல் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம யோசிக்காத வரைக்கும் விலங்கு நிலையிலே தான் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா வேதாந்த சூத்திரத்தில் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா, அதாவது அதாதோ பிரம்ம ஜிக்யாசுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்மளுக்கு மனித உடல் கொடுக்கப்பட்டிருக்கு, அதனால நம்ம கேள்வி கேட்கணும். நம்ம அது கேள்வி கேட்காத வரைக்கும் விலங்கு நிலை தான் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம கேள்வி கேட்டு நம்ம யார், கடவுள் யார், அவருக்கு தொடர்பை நம்ம எப்படி புதுப்பிச்சுக்கலாம், இதை பற்றி நம்ம யோசிக்கணும். அதான் இங்கே பகவத்கீதையில் நிறைய விஷயங்கள் விளக்கப்பட்டிருக்கு. முதல் 2வது அத்தியாயங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஆத்மா குறித்து விளக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆத்மாவுக்கு அடுத்தது பரமாத்மான யாருன்னு சொல்லி விளக்கப்பட்டிருக்கு. பரமாத்மா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். பரமாத்மா எங்கே இருக்காரு தெரியுமா, எல்லாத்துடைய இதயத்திலே இருக்காரு. இதயத்திலையும் பரமாத்மா இருக்காரு. நம்ம பரமாத்மா குறிச்சும் பகவத்கீதையில விளக்குறாரு. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் யாரை பற்றி சொல்றாருன்னா, கிருஷ்ணர் பகவான் தன்னை பற்றி சொல்றாரு. என்ன சொல்றாரு, தன்னை பற்றி சொல்றாரு பகவான். அதாவது 3 நிலைகளில் சொல்றாரு. என்னன்னா பிரம்மன், பரமாத்மா, பகவான் அப்படின்னு சொல்றாரு. இதுல பகவான் தன்னை, அதாவது கிருஷ்ணர் தன்னை உணர்றதான் இருக்கிறதுலே மிக உயர்ந்த நிலை அப்படின்னு சொல்றாரு. அதாவது கிருஷ்ணரை உணர்றதுதான் இருக்கிறதுலே மிக உயர்ந்த நிலை அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் தேவர்கள் தான் யாருன்னு சொல்றாரு. பகவத்கீதையில 33 கோடி தேவர்கள் சொல்லியிருக்கணும், கேள்விப்பட்டிருக்கணும். 33 கோடி தேவர்கள் அப்படின்னு சொல்றோம். தேவர்கள்லாம் யாரு? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் எத்தனை பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க, எத்தனை பிரைம் மினிஸ்டர், அவரு கீழே எவ்வளோ அமைச்சர்கள் இருக்காங்க, ஏகப்பட்ட பேர் இருக்காங்களா இல்லையா? ஒரு 10 லட்சம் பேர் அரசாங்கத்தில் வேலை பார்க்குறாங்க. அதே மாதிரி தான் கிருஷ்ணர் ஒருத்தர் தான் புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுள், விஷ்ணு தத்துவம், அதான் விஷ்ணு, அதான் பெருமாள் சொல்லுவோம். அவரு கீழே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் இருக்காங்க, 33 கோடி பேர். மழையை நிர்வகிக்கிற ஒருத்தர், காற்றை நிர்வகிக்கிற ஒருத்தர், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இலாக்காவுக்கும் ஒவ்வொருத்தர் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அதான் சொல்லப்பட்டிருக்கு 33 கோடி தேவர்கள். அகம் ஆதிர்ஹி ஓ தேவானம் அப்படின்னு சொல்லுவாங்க. பகவத்கீதை என்ன சொல்றாரு, நான் தான் எல்லா தேவர்களுக்கும் மூலம் அப்படிங்கிறார். அகம் சர்வசிய பிரபு அப்படின்னு சொல்றாரு. கிருஷ்ணன் என்ன சொல்றாரு, அகம் சர்வசிய பிரபு, எங்கிட்ட இருந்தா எல்லாமே தோன்றுதுங்கிறார். மத்த சர்வம் பிரவர்த்ததே அப்படிங்கிறாரு. இதிமத்வா பஜந்தேவம் புதா பாவ சமன்விதா அப்படிங்கிறார். யார் ஒருத்தர் வந்து புத்திசாலியா இருக்காங்க, புதானா புத்திசாலின்னு அர்த்தம். புத்திசாலி என்ன தெரிஞ்சுக்கும், எல்லாமே எங்கிட்ட இருந்தா தோன்றுது. அதாவது என்ன சொல்றாரு, கிருஷ்ணரான எங்கிட்ட இருந்தா எல்லாமே தோன்றுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார். அதனால சொல்றாரு, எப்போ புரிஞ்சுக்காம, பகுனாம் ஜென்மனாம் வந்து ஞானவான் மாம் பிரவர்த்தி அப்படின்னு. பற்பல பிறவிகளுக்கு அப்புறம் தான் என்ன பண்றாரு, ஒருத்தர் வந்து ஏகப்பட்ட பிறவிகளுக்கு அப்புறம் தான்
எல்லா காரணங்களுக்கும் காரணமான என்னை புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க கிருஷ்ணர். அதனால கிருஷ்ணரை நம்ம ஒருத்தர் அதாவது புருஷோத்தமராய முழுமுதற் கடவுள் புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமான இல்லை. அது எப்படி சொல்லி பகவத்கீதை படிச்சாதான் நம்மளுக்கு புரியும். என்ன பகவத்கீதை படிச்சாதான் புரியும். இந்த கலியுகத்துல அதுக்கு எளிமையான வழிமுறையும் சொல்லப்பட்டிருக்கு. கலியுகத்துல பகவானை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எளிமையான வழிமுறை சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன முறைனா, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே அப்படி சொல்லி இந்த 16 அக்ஷரங்கள் உள்ள இந்த கலியுக தர்மமான ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை சொல்ல நம்ம பகவானை எளிதா புரிந்து கொள்ள முடியும். கலியுகத்துக்கான வழிமுறை இது. நம்ம போய் தியானம் பண்ண முடியுமா? இப்போ காட்டில் போய் தியானம் பண்ண முடியுமா? மனம் ஒருநிலைப்படுமா? முடியாது. ஏன்னா அது இந்த யுகத்துக்கான வழிமுறை கிடையாது. அது சத்திய யுகத்துல இருந்த வழிமுறை. திரேத யுகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ என்ன வழிமுறைனா பெரிய பெரிய யாகங்கள்லாம் பண்ணுவாங்க. இப்போ யாகங்கள் பண்ண முடியுமா? நம்ம தகுதி வாய்ந்த பிராமணர்கள் இருக்காங்களா? ஒரு குறிப்பாக உதாரணம் சொல்லணும், அவங்க மந்திரம் சொல்லியே நெருப்பு மூட்டுவாங்க. அப்படி இருக்காங்களா இப்போ யாராவது? இல்லை. பார்த்தீங்கன்னா நெய் இதெல்லாம் தூய பொருளாக இருக்கா? அர்ப்பணிக்கக்கூடிய பொருளாக தூயதாக இருக்கா? இப்போ எல்லாமே கலப்படமாக இருக்கு. அந்த மாதிரி பெரிய பெரிய யாகங்கள் பண்ணுற அளவுக்கு பொருளாதார வசதி நமக்கு கிடையாது. தங்கத்தையெல்லாம் அர்ப்பணம் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு பெரிய பெரிய யாகங்கள்லாம் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பண்ண முடியாது. தகுதி வாய்ந்த பிராமணர்கள் கிடையாது. ஆனால் அந்த யுகத்தில் பண்ணாங்க. திரேத யுகத்தில். துவாபர யுகத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கோவில் கட்டி வழிபட்டாங்க. பரிச்சரியம் பெரிய பெரிய கோவில் கட்டி வழிபட்டாங்க. இப்போ அந்த அளவு கட்ட முடியுமா? நம்ம நீங்கள் பார்க்கலாம். இப்போ பழைய கோவில்லாம் பார்க்கலாம். நீங்கள் எவ்வளோ பெரிய கோவில் கட்டியிருக்காங்க அரசர்லாம் பார்க்கலாம். அந்த அளவுக்கு கட்ட முடியாது. இப்போ என்ன பண்ணால் கலியுகத்தில் வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கலியுகத்துக்கு தகுந்த வழிமுறை என்னன்னா, பகவானுடைய நாமம் ஹரி நாமத்தை தவிர வேறு வழியிலே சொல்லப்பட்டிருக்கு. ஹரேர் நாமைவ ஹரே நாமைவ கேவலம் கலோ நாஸ்தேவ 3 முறை சொல்லப்பட்டிருக்கு. கதிர் அந்நியத்தான் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு விஷயத்த வேதத்துல 3 முறை சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்? அது அதுதான் உண்மை, பரம உண்மைன்னு அர்த்தம். அதை தவிர வேற ஒண்ணுமே இல்லைன்னு. 3 முறை வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதனால நம்ம இந்த கலியுகத்துக்கு உகந்த வழிமுறை என்னன்னா ஹரிநாம சங்கீர்த்தனம். நம்ம பக்குவம் அடைகிறதுக்கு ஒரே ஒரு வழிமுறை என்னன்னா ஹரிநாம சங்கீர்த்தனம். அதனால இந்த ஹரிநாம சங்கீதத்தை நம்ம தினமும் 108 முறை வீட்டில் சரிங்களா? ஹரே கிருஷ்ண மந்திரம் 16 மாலைகள் தீட்சை வாங்கின பக்தர்லாம் 16 மாலை ஜெபம் பண்ணுவோம். ஆரம்ப நிலையில் இருக்கவங்க 108 முறை ஹரே கிருஷ்ணன் பாடினாங்க பார்த்தீங்களா கீர்த்தனை. இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை 108 முறை தினமும் நம்ம பயிற்சி பண்ணலாம். நம்ம பண்ண மனம் என்ன பண்ணும்? கிருஷ்ணர் மேலே ஒரு நிலைப்படும். இதான் இந்த யுகத்துக்கான யோக முறை. என்னது? யோகா. இப்போ யோகான்னு சொல்கிறோம். நம்ம யோகானா என்ன பண்ணுறோம்? நம்ம நினச்சிருக்கோம் பெரிய எக்ஸசைஸ்லாம் பண்ணுறதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். எக்ஸசைஸ் கிடையாது. யோகா அப்படின்னா சமஸ்கிருதத்தில் இணைப்பு முறைன்னு அர்த்தம். என்னது? இணைப்பு முறை. யோகா அப்படின்னா இணைப்புன்னு அர்த்தம். இணைப்புனா என்ன விஷயம்? 2 விஷயம் தானே இணைக்க முடியும். யாருக்கும் இணைப்பு? பகவானுக்கும் ஜீவாத்மாவுக்கும் உள்ள இணைப்பு தான் யோகா. அது எப்படி இந்த கலியுகத்தில் எளிமையாக அந்த யோகா பண்ண முடியும்னா, என்ன யோகா பண்ணணும்? பகவானுடைய நாமத்தை சொல்றது மூலமா, ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்றது மூலமா நம்ம எளிமையாக பகவானை உணர முடியும். நம்ம பண்ண பயிற்சி பண்ண நம்ம உணர முடியும். இதான் எளிமையான வழிமுறை நம்மளுக்கு கொடுக்க முடியும். கலியுகத்தில் அதாவது மந்தா சுமந்த மதையோ மந்த பாக்கியாகி உபத்திருக்குன்னு சொல்லப்படுது. கலியுகத்தில் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ஆயுட்காலம் ரொம்ப ரொம்ப கம்மி, படிச்சுட்டே போகுது. புத்தியும் பார்த்தீங்கன்னா மந்த புத்தியாக இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இருந்தவங்க மாதிரி ரொம்ப நீண்ட நேரம் அவங்களால கவனம் பண்ணி ஒரு விஷயம் பண்ண முடியாது. அதனால கலியுகத்தில் எளிமையான வழிமுறை கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம அட்வான்டேஜ் எடுத்துக்கணும். அப்புறம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இன்னும் பகவத்கீதையில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. பகவான்னா யாரு? ஜீவாத்மா. நம்ம ஜீவாத்மானா யாரு? கர்மா. நம்ம செய்யக்கூடிய செயல்களை எப்படி நம்ம செய்யக்கூடிய செயல்களை எப்படி நம்ம கிருஷ்ணருக்கு அர்ப்பணிச்சு நம்ம பண்றதுன்னு சொல்லப்பட்டிருக்கு.